யாரையுமே நேரலையாக காணொளியில் காண முடியவில்லை. நான் வேலையில் இருக்கிறேன். ஆகவே ஒரு முறை முகத்தை காட்டிவிட்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போய்கொள்ளலாம். சிறப்பான நன்றி நன்றி நன்றி. நல்லது. சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்து டேவிட் அண்ணா உங்களை அன்போடு அரவணைத்துக் கொள்கிறோம். நிறைவிலே ஏனைய உறவுகளை நீங்கள் ஒருவராக அஞ்சல் வட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் சிறப்போடு கூட என்று கேட்டு ஆரம்பம் செய்வோம். உற்சாக வணக்கம். நன்றிகள். உமது தெரிச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகட்கே எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். நற்சிந்தனை தொடரன் 2147 பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித அன்னா யோக்கியம், அதாவது சோக்கின் என்று சொல்லுவோம். இவர்கள் இருவரும் எமது கன்னிமரியாள் தேவதாயார், அதாவது இயேசுவினுடைய தாயாருடைய அப்பா அம்மா அவர்கள் பெற்றோர்கள், அதாவது இயேசுவுக்கு பேரன் பேத்தி. ஆகவே இன்றைய நாளிலே திருச்சபை அவர்களை நினைவு கூறுகின்றது. ஆகவே நாமும் இந்த நாமம் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்கை அண்ணா கூட எங்களுடன் இருக்கின்றார். ஆகவே இந்த யோக்கியம் அண்ணா என்ற நாமங்களை உச்சரித்து யாரெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நாம் இன்றைய நாளிலே ஜெபிப்போம். அன்பான உறவுகளே, எம்மை பாதுகாத்து வழிநடத்தும் அந்த ஆனந்த தேவனை நாம் பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பெல நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பெல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறுபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 44 52 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியதாவது: விண்ணரசு நிலத்தில் மறைந்துள்ள புதையலுக்கு ஒப்பாகும். அதை கண்டுபிடித்தவன் அதை மறைத்துவிட்டு அதை கண்ட மகிழ்ச்சியில் போய் தனக்கு உள்ளதெல்லாம் விற்று அந்நிலத்தை வாங்கிக் கொள்ளுகின்றான். பின்னும் விண்ணரசின் நல்ல முத்துக்களை தேடும் வணிகனுக்கு ஒப்பாகும். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டதும் போய் தனக்குள்ளதெல்லாம் விற்று அதை வாங்கிக் கொள்ளுகின்றான். மேலும் விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகை மீன்களையும் வாரி வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை வெளியில் இழுத்து கரையில் அமர்ந்து நல்லவற்றை பொறுக்கி கூடைகளில் வைத்துக்கொண்டு தீயவற்றை வெளியே எறிந்து விடுகின்றனர். இவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். வானதூதர் சென்று தீயோரை நீதிமான்களிடையே இருந்து பிரித்து தீச்சுளையில் தள்ளுவர்.
அங்கே புலம்பலும் பற்கடிப்பும் இருக்கும் என்றார். இவையெல்லாம் கண்டுணர்ந்தீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றனர். அவர் ஆகையால் விண்ணரசில் சீடனான மறைநூல் அறிஞன் எவனும் தன் கருவூலத்தில் நின்று புதியனவும் பழையனவும் எடுக்கின்ற வீட்டுத் தலைவனுக்கு ஒப்பாவான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே யுத்தம் முடிந்த காலத்துக்கு பின்பு தொடர்ச்சியாக சில விடயங்கள் நமது மண்ணிலே அந்த தாயக பரப்பிலே நடந்து முடிந்திருக்கின்றது, தொடர்ந்தும் நடக்கின்றது. விடுதலை புலிகளின் காலத்திலே பணம், நகை, ஆயுதங்கள் என்று சொல்லி எத்தனையோ விடயங்களை புதைத்து வைத்திருந்த அந்த காலம், அதனுள் கூட இருந்தவர்களே அவற்றை இராணுவத்தினருக்கு மற்றும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அறிவித்து அந்த புதையல் தோண்டும் படலத்தை ஆரம்பித்திருந்தனர். இதற்காக எத்தனையோ நவீன கருவிகள், இதற்காக எத்தனையோ இயந்திரங்கள் கொண்டு வந்து அந்த புதையல் தோன்றும் படலத்தை ஆரம்பித்திருந்தனர். இதை பற்றி தகவல் கிடைக்கவே போலீசார், இராணுவத்தினர் வந்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த காலங்களும் உண்டு. ஆகவே இது தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்களுடைய மண்ணிலே நடந்துவிட்ட புதையல் தேடும் படலம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசு புதையலை பற்றி பேசுகின்றார். ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவர் அதை மூடி மறைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் போய் தனக்குள்ளதாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ளுகின்றார் என்கின்றார். புதையல் தேடு கண்டடைவாய் என்றது வாழ்வாக்கு. குளிரில் நடுங்கிய ஒரு சிறுமியை கண்ட இறைபக்தன் கடவுளிடம் சென்று முறையிட்டான். ஆண்டவனே, இந்த குழந்தையின் துன்பத்தை கண்டு மனமிரங்குவாய். இறைவனும் பக்தனுக்கு முன் தோன்றினார். பக்தன் தன் இரக்க குணத்தோடு, இறைவா, இந்த குழந்தையின் துன்பத்தை போக்க என்ன வழி என்று கேட்டான். இறைவன் புன்சிரிப்போடு, அதற்காகத்தானே உன்னை படைத்தேன் என்று கூறி மறைந்தார். ஆகவே இந்த சிறிய கருத்து செறிவுள்ள இந்த வார்த்தையின் நிமித்தம் நாம் கண்டுகொள்ளக்கூடியது என்ன? இறைவன் துன்பத்தின் வழியாக வரும் எத்தனையும் பிற மக்கள் மூலமாக தந்து அந்த துன்பங்களிலிருந்து விடுபடவும், நமக்கு ஆசி அளிக்கவும், தைரியமூட்டவும் தனது மக்களை நமக்கு தருகின்றார். நல்லவற்றை கரை சேர்க்க துடிக்கும் வலைகள் போன்று உள்ளம் என்னும் தூய கருவூலத்தில் இருந்து நல்லதை வெளிக்கொணர வேண்டும். சுயநலம் இதயம் உடைக்கப்பட வேண்டும். திருமணத்துக்கு முன் மனைவி புதையலாக தெரிவதும், குழந்தை செல்வம் இல்லாத காலத்தில் குழந்தை புதையலாக தெரிவதும், பெற்றோரை இழந்த காலத்தில் பெற்றோர் புதையலாக தெரிவதும் இங்கு இயல்பு. ஆனால் இறையாட்சி அப்படி அல்ல. அது எல்லோருக்கும் கரைபடியாத இதயம், பொதுநல பண்பு, துன்பம் கொடுத்தவருக்கும் இன்பத்தை தரும். தூய வாழ்வு வாழ்வோம், வாழ வைப்போம், வாழ வழிகாட்டுவோம் என்று சொல்லி இன்றைய நாளிலே நமது நற்சிந்தனை உங்களை அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோன் தன் பொறுப்பின் பாரத்தை உணர்ந்து ஆண்டவருடைய பார்வையில் எது முக்கியமோ அதை கேட்கின்றார். ஆண்டவர் சாலமோனின் இந்த ஞானமான தன்னலமற்ற வேண்டுகோளை கண்டு மிகவும் மகிழ்ந்தார். அவர் கேட்ட ஞானத்தையும் கேட்காத செல்வத்தையும் மகிமையையும் நீண்ட ஆயுளையும் அவருக்கு வழங்கினார். இரண்டாவது வாசகம் நம் இறைவனின் விண்ணரசை தேடி ஆண்டவருக்காக வாழும் போது நம் வாழ்வில் நடக்கும் இன்பம், துன்பம், சவால்கள், இழப்புகள் அனைத்தும் இறுதியில் நமது நன்மைக்கு எதுவாக அமையும் என்பதை இந்த இரண்டாம் வாசகம், அதாவது புனித பவுலடிகளார் எழுதிய ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து நாம் வாசிக்கலாம். நற்செய்தியில் இயேசு விண்ணரசின் மதிப்பை 3 உவமைகள் மூலம் விளக்குகிறார். நிலத்தில் மறைந்திருக்கும் புதையல், விலை உயர்ந்த முத்து மற்றும் வலை. நமது பாவங்களை, உலக பற்றுக்களை, ஆண்டவருக்கு தடையாக இருக்கும் எல்லாவற்றையும் விற்க தயாராக இருப்போமா? நமது நேரத்தை, திறமைகளை, செல்வத்தை இறைவனுக்காகவும் பிறருக்காகவும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றோமா? இந்த அர்ப்பணிப்பு கடினமாக தோன்றினாலும் நாம் கடவுளை அன்பு செய்து அவரது திட்டத்தில் வாழும்போது எல்லாம் நன்மைக்கே
நாம் இழப்பதாக நினைக்கும் எதுவும் இறுதியில் இறைவனால் நமக்கு நன்மை பயக்கும் விதத்தில் மாற்றப்படும், தரப்படும் என்பதை இன்றைய நாளிலே கூறிக்கொண்டு இன்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து எமது ஆன்மீக பாலந்தரும் திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கு அவர்களுக்கும் சிறப்பான உடல்நலம் இறைவன் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ஆகவே அவரும் நலமடைந்து நாளைய தினம் எங்களுக்கு நலன் தரும், பயன் தரும் ஆன்மீக பாலத்தை தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் நம்பிக்கையோடு ஜபிப்போம். மேலுமாக நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதத்தில் பொண்டிமாஸ் போவுத்தோஸ், மேலுமாக சகோதரி நேவிஸ் பிலிப் அவர்களை தொடர்ச்சியாக நற்சிந்தனை அழைப்புக்கு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.